கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம் யாவருக்கும் நம்முடைய சர்வ வல்லமையுள்ள யெகோவா தேவனையும் அவரது ஒரே குமாரன் நம்முடைய ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிகிற அறிவினால் கிருபையும் சமாதானம் நம் யாவருக்கும் பெருக கடவது என்ற வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, இன்றைய நாளிலும் நாம் பார்க்கக்கூடிய காரியம் என்னன்னா, லேவியராகமம் 16ஆம் அதிகாரத்தினுடைய தொடர்ச்சியை தான் பார்க்க போறோம். சரி, கடந்த வாரத்துல நம்ம பேச முடியல. அதுக்கு முந்தின வாரம் நம்ம என்ன பார்த்துட்டோம்னா, பாவ பரிகார நாள் அல்லது பாவ நிவாரண நாளை குறித்து நம்ம தியானிக்கும் போது, எதற்காக பிராயச்சித்தம் செய்யணும், எதற்காக பிராயச்சித்தாக பாவ நிவாரணம் செய்யணும், அப்ப பாவ நிவாரணத்தன்று என்னென்ன நடக்கும் அப்படிங்கிற விஷயங்களை குறித்து நம்ம கடந்த கிளாஸ்ல நம்ம பார்த்தோம். அப்படின்னா இன்றைய நாள்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, ஒவ்வொரு வசனத்துக்குரிய விளக்கத்தையும் நம்ம இன்னைக்கு ரசல்பருடைய ரீபிரின்ஸ் வாயிலாக நம்ம பார்க்க போறோம். அந்த வகையில பாருங்க, இன்னைக்கு நம்ம முதலாவது லேவியராகமம் 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். ஆரோனின் 2 குமாரர் கர்த்தருடைய சந்நிதியிலே சேர்ந்து மரித்து போன பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி, பாருங்க, அப்ப என்ன விஷயம் இங்க சொல்றாரு அப்படின்னு கேட்டோம்னா, கர்த்தருடைய சந்நிதியிலே சேர்ந்து மரித்து போன பின்பு அப்படின்னா இங்க என்ன நம்ம பார்க்கிறோம்னா, கர்த்தருடைய சந்நிதியிலே அப்படின்னு சொன்னா பரிசுத்த ஸ்தலத்திலே அவங்க செய்த பாவத்தின் விளைவாக அங்க மரணம் நடக்குது. இதே மாதிரி பரிசுத்த ஸ்தலத்துல இல்ல, மாறாக ஆசாரிப்பு கூடார வாசல்ல பாவம் செஞ்ச 2 பேரை பத்தி நம்ம பார்க்கும்போது என்ன நம்ம பார்க்கிறோம் அப்படின்னு கேட்டோம்னா, 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை பத்தி நம்ம வாசிக்கும் போது, ஏலியினுடைய 2 குமாரர், அந்த ஏலியின் குமாரர்கள் 2 பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னா, பாருங்க அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு கேட்டோம்னா, ஆசரிப்பு கூடாரத்தின் வாசலிலே கூட்டம் கூடுகிற ஸ்திரீகளோடு சயனித்தார்கள் அப்படிங்கிறதையும் அங்க வசனங்கள் வாயில நம்ம பார்க்கிறோம். அப்படின்னா இங்க ஆசரிப்பு கூடாரத்துல தவறு செஞ்சா அப்பவே ஸ்பாட் டெத். ஆனா அங்க ஆசரிப்பு கூடார வாசல்ல நிக்கிற பெண்கள்கிட்ட இது பண்ணதுனால அவங்களை என்ன பண்ணாருன்னா, போர்ல அவங்க என்ன பண்றாங்கன்னா அங்க மறிக்கிறதாக அந்த வசனங்கள் நம்ம பார்க்கிறோம். சரி, இதை குறித்து நம்முடைய மூத்த சகோதரர் என்ன குறிப்பிடுறாருன்னா, 5615 அப்படிங்கிற ரீப்ரிண்ட் நம்பர்ல 6th பேஜில் என்ன சொல்றாருன்னா, misleading the people into unrighteousness when priest, அதாவது அவங்க ஆசாரியராய் இருந்தும் அவர்கள் அநீதிக்குள்ளாக ஜனங்களை தவறாக வழிநடத்துகிறார்கள் அப்படிங்கிற விஷயத்த சொல்றாரு. பாருங்க, இங்க நாதாபபியும் அதே தான் பண்ணாங்க. என்ன பண்ணாங்கன்னா, பாருங்க, இவங்க ஆசாரியர்கள் அவங்க தேவனுக்கு செய்ய வேண்டிய அங்க சரியான ஒரு ஒழுங்கை செய்யாமல் மாறாக அந்நிய அக்கினியை அங்க உள்ள கொண்டு வந்துட்டாங்க. அது மட்டும் இல்ல, இன்னும் கூட அவர்கள் செய்த பாவம்னு சொல்லும் போது ரீப்ரிண்ட் நம்பர் 4031 என்ன சொல்றாருன்னா, குடித்து வெறுத்திருந்தார்கள் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே அங்க சொல்றாங்க. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்படின்னா இங்க அவங்க தவறாக என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, போதை வஸ்துக்களை பயன்படுத்திட்டு, அது மட்டும் இல்லாம அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டீங்கன்னா, அங்க தவறான அக்கினியை கொண்டு வந்துட்டாங்கன்னு நம்ம பார்த்தோம். இங்க பார்க்கும்போது இந்த ஏலியினுடைய குமாரர்கள் என்ன பண்றாங்கன்னா, இவங்களும் ஆசாரிய ஊழியம் செய்யக்கூடியவங்க தான் செய்யக்கூடிய பாவம் பார்க்கும்போது ஜனங்களை அநீதியின் வழியில நடத்துறாங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். இன்னும் சொல்லும் போது ரீப்ரிண்ட் நம்பர் 5615ல paragraph 6ல என்ன சொல்றாருன்னா, they should have been instructors of the people in rightnesses. அப்படின்னா நம்ம இது எதுக்காக இப்ப நம்ம இந்த ஏலியின் குமாரர்களை பத்தி பார்த்தோம்னா, நம்முடைய மூத்த சகோதரர் என்ன குறிப்பிடுறாருன்னா, ஆசாரியர்கள் எப்படிப்பட்டவங்கன்னு கேட்டீங்கன்னா, they should have been instructors. இன்ஸ்ட்ரக்டர்ஸ்னா என்னங்க, ஆசிரியர்கள், கற்றுக் கொடுக்கிறவர்கள் அப்படின்னு அர்த்தம். ஆஃப் த பீப்புள் இன் ரைட்னஸ் அப்படின்னா நீதிக்குள்ளாக ஜனங்களை கற்றுக் கொடுத்து வழிநடத்த செய்கிறவர்கள் தான் யாருன்னா இந்த ஆசாரியர்கள். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்படின்னா இந்த ஆசாரியர்கள் ஒருவேளை அங்க மரித்து போகிறாங்க அப்படின்னு சொன்னா தேவனுடைய பார்வையில ஒரு பயங்கரமான தண்டனை. அது எதற்கு அடையாளமா இருக்குன்னா, நம்முடைய மூத்த சகோதரர் குறிப்பிடும்போது 2ஆம் மரணத்துக்கு அடையாளமா இருக்கிறார் அப்படின்னு, சுயநலம் காரணமாக 2ஆம் மரணத்தை அடையக்கூடிய வகுப்பார்னு ரீப்ரிண்ட் நம்பர் 4031 அங்க குறிப்பிடுறார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்படின்னா நம்ம என்ன புரிந்து கொள்ளலாம் அப்படின்னு கேட்கும்போது, அங்க உடன்படிக்கையை அற்பமாக எண்ணி தவறான ஒரு நடத்துதல் அங்க நடத்தும் போது அவர்களுக்கு என்ன நடக்குது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, அங்க உடனே அங்க டெத் அல்லது தேவனுடைய பார்வையில் அவங்க கொலை செய்யப்படுறாங்க, 2ஆம் மரணத்துக்குள்ள தகுதியாகிறாங்கிறத நம்ம பார்க்கணும். எப்படி பிரதர் அப்படின்னு கேட்டோம்னா, 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 24 25 வசனங்கள் நீங்க ஒருவேளை படிச்சு பார்த்துட்டீங்கன்னா 2 விஷயத்த சொல்றாரு. ஒண்ணு என்னன்னு கேட்டீங்கன்னா, தேவனுடைய ஜனங்கள் பாவத்தில் நடக்க காரணமாய் இருக்கிறார்கள் ஒன்று. 2வது விஷயம் என்ன, கர்த்தருக்கு விரோதமாக அவர்கள் பாவம் செய்கிறார்கள் அப்படிங்கிற விஷயத்தை அங்க குறிப்பிடுறார்.
அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. அப்படின்னா அங்க ஆரோன் மற்றும் ஆரோனுடைய குமாரர்கள் அங்க ஆசாரியர்களாக அங்க அழைக்கப்பட்டிருக்கிறாங்க, அங்க தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அவங்க ரொம்ப ஜாக்கிரதையா அவங்க நடந்துக்கணும். ஒருவேளை அந்த ஜாக்கிரதை இல்லைன்னா அவங்களால தேவனுக்கும் கீழ்ப்படிய முடியாது, அவங்கள் நிமித்தமாக அநேக ஜனங்களும் விழுந்து போறதுக்கு காரணமாக அமையும். அதனாலதான் இன்னைக்கு அதுக்குரிய ட்ரைனிங் இன்னைக்கு நடந்து கொண்டு இருக்குது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. ஏன்னா 2வது வசனத்துல நம்ம பார்க்கும்போது ஆரோன் அப்படிங்கிறவர் யாரை அடையாளமா இருக்கிறார்னா கிறிஸ்துவை அடையாளப்படுத்துறார். கிறிஸ்துனா என்ன அர்த்தம்? தலை மற்றும் சரீரம்னு சொல்லி அங்க டேபர்னக்கல் ஷேடோஸ் 51ல அங்க குறிப்பிடுறார் நம்முடைய மூத்த சகோதரர். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்ப ஆரோன் அங்க வேலை செய்யக்கூடிய இடம் எதுன்னு கேட்டோம்னா உடனே இங்க என்ன போட்டிருக்குன்னா பரிசுத்த ஸ்தலம் அப்படின்னு இருக்கு. ஆனா அது எதை அடையாளப்படுத்தினா மகா பரிசுத்த ஸ்தலத்தை பத்தி பேசுது. ஏன்னா இங்க மகா பரிசுத்த ஸ்தலத்திலே நீங்க திரைக்கு உட்புறத்துல அடிக்கடி வர வேண்டாம், அங்க தேவன் என்ன பண்றாருன்னா கூப்பிட்டு மோசே மூலமா அங்க கட்டளை கொடுக்குறாரு. திரைக்கு உட்புறத்திலே நீங்க வாசிங்க 2வது வசனத்தை. கிருபாசனத்தின் மேல் ஒரு மேகத்தில் நான் காணப்படுவேன், ஆதலால் உன் சகோதரனாகிய ஆரோன் சாகாதபடி பரிசுத்த ஸ்தலத்திலே திரைக்கு உட்புறத்தில் இருக்கிற பெட்டியின் மேலுள்ள கிருபாசன மூடிக்கு முன்பாக சகல வேளையிலும் வர வேண்டாம் என்று அவனுக்கு சொல். பாருங்க, அப்ப கிருபாசனம் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவையும் அங்க கிருபாசனத்தின் மூடி, ஏன்னா அங்க மேலதான் என்ன இருக்குன்னா கேருபீன்கள் மற்றும் அதோடைய மகிமையான அங்க ஷிக்கினா மகிமையின் ஒளி, அது பிதாவாகிய தேவனையும் அங்க அடையாளப்படுத்துதுங்கிறது டேபர்னக்கல் ஷேடோஸ் 121 மற்றும் 124ல அங்க குறிப்பிட்டிருக்கிறார். அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, அப்படின்னா சாகாதபடிக்கு அப்படிங்கிறதுக்கு நம்முடைய மூத்த சகோதரர் என்ன குறிப்பிட்டிருக்கிறார் அப்படின்னு கேட்டோம்னா பாருங்க, ஒருவேளை நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தம்முடைய தியாக பலியின் வேளையில எதுலையாவது தோல்வி அடைந்திருந்தால் கண்டிப்பா அதுவே அவருடைய அழிவுக்கு காரணமா இருந்திருக்கும், கர்த்தருடைய அழிவுக்கு. அதனால எந்த வகையிலையும் அவர் தோல்வி அடையல. மாறாக எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிக்கும் போது தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு. அப்ப நல்லா யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு நம்ம ஜெபம் பண்றோம், எந்த அளவுக்கு ஜெபம் பண்றோம் அப்படின்னு நீங்க கவனிச்சு பார்த்துட்டீங்கன்னா ஏனோதானோ ஜெபம், பெட்ல உட்காந்துட்டு ஜெபம், ஒரு கடமைக்கு ஜெபம், இப்படி எல்லாம் நம்ம அநேக விஷயங்கள் பண்றோம். ஆனா கர்த்தராய் இயேசு கிறிஸ்துடைய ஜெபம் கேட்கப்படணும்னா எப்படி அவர் ஜெபிச்சாருன்னா அவர் தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் அப்படின்னு சொன்னா பாருங்க, அங்க ரத்த வேர்வை வேர்க்கிற அளவுக்கு, அப்படின்னா ரத்த வேர்வை அங்க வேர்க்கல, அந்த அளவுக்கு தன்னை தேவனுடைய பார்வையில தன்னை உட்படுத்தி அந்த ஒரு ஜபத்தை அவங்க ஜெபிக்கும் போதுதான் அங்க தேவனால் அவர் கேட்கப்பட்டார் அப்படிங்கிற வசனத்தை நம்ம பார்க்கணும். அப்படின்னா சும்மா நம்ம பைபிள் ஸ்டூடெண்ட், ஒருவேளை நானும் ஆசாரியனா அழைக்கப்பட்டிருக்கிறேன் அப்படின்னா நானும் சும்மா பேருக்கு ஜெபம் பண்றது எல்லாமே கண்டிப்பா தேவனால ஏறெடுக்கப்படுமான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. நம்மளும் எப்படி இருக்குன்னா பயபக்தி நிமித்தம் கேட்கப்படணும் நம்முடைய ஜெபம். அப்படின்னா சும்மா சாதாரணமா ஜெபிக்கிற ஜெபம் இல்ல, நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்படணும்னா அவர் மேல எந்த அளவுக்கு பயபக்தியா ஜெபிக்கணும்னு நம்ம யோசிச்சு பாருங்க அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. அப்ப பாருங்க, இங்க 3ஆம் வசனத்துக்குள்ள கடந்து வரலாம். 16ஆம் அதிகாரம். ஆரோன் பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசிக்க வேண்டிய விதமாவது அவன் ஒரு காளையை பாவ நிவாரண பலியாகவும் ஒரு ஆட்டுக்கடாவை சர்வாங்க தகன பலியாகவும் செலுத்தி பிரவேசிக்க வேண்டும். பாருங்க, இங்க காளை எதற்கு அடையாளமா இருக்கு அப்படின்னு கேட்கும்போது பரிபூர்ண மனுஷனாகிய இயேசு கிறிஸ்து. அப்ப கரெக்டா எந்த டைம் கேட்டோம்னா 30வது வயசுல அப்படின்னு போட்டோட்ராமா ஆஃப் கிரியேஷன்லயும் சரி டேபர்னக்கல் ஷேடோஸ் 51லயும் சரி அங்க குறிப்பிட்டிருக்கிறாங்க. சரி, அப்படின்னா இந்த காளை எப்படிப்பட்ட பலியாக செலுத்தப்படுது அப்படின்னு கேட்டோம்னா பாவ நிவாரண பலியாக. நமக்கு தெரியும் பாவ நிவாரண பலியாக அப்படின்னு நம்ம சொல்லும் போது நீங்க இதை குறித்து ஒரு வசனத்துக்குள்ள நம்ம கடந்து போலாம். ஏசாயா 53ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசி கேட்கலாம். கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்குட்படுத்தினார். அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் போது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாயிருப்பார். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். பாருங்க, இப்ப நம்ம என்ன பார்த்துட்டோம்னா லேவி ராமத்துல என்னன்னு வாசிட்டோம், பாவ நிவாரண பலியாக தான் பார்த்தோம். ஆனா இங்க ஏசாயா 53ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கப்படும் போது அப்படின்னு சொல்றாரு. குற்ற நிவாரண பலினா அவரு மற்ற ஜனங்களுக்கு ஏதாவது பாவம் செஞ்சுட்டாரா? இல்ல. அப்ப ஏன் இந்த ஒரு குற்ற நிவாரண பலியாக இருக்குங்கிறத நீங்க இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன்ல பாத்தீங்கன்னா ஆஃபரிங் ஃபார் சின் தான் இருக்கு. ஆஃபரிங் ஃபார் டிரான்ஸ்ட்ரஸ் அப்படிங்கிற வார்த்தை இல்ல, மாறாக ஆஃபரிங் ஃபார் சின். அப்படின்னா இங்க ஏசாயா 53ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல என்னதான் வந்திருக்கணும்னா பாவ நிவாரண பலியாக தம்மை ஒப்பு கொடுக்கும் போது அப்படின்னு தான் வந்திருக்கணும். அப்ப பாவ நிவாரண பலியாக நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அடையாளப்படுத்தக்கூடிய அந்த காளை ஒப்பு கொடுக்கப்படும் போது அந்த காளை எப்படி ஒப்பு கொடுக்கணும்னா தகன பலியாக ஒப்பு கொடுக்கப்படும். அப்ப தகன பலி அப்படின் போது நம்ம முதலே பார்த்துருக்கிறோம். என்ன அர்த்தம்னா
Tabernacles 45 என்ன சொல்றாருன்னா, டு ஷோ ஹவு காட் ரிசீவ்டு த சாக்ரிஃபைஸ், அப்படின்னா எப்படி தேவன் அந்த ஒரு பலியை ஏற்றுக்கொள்கிறார்ங்கிறதுக்கு அடையாளம் தான் தகன பலி. அன்புக்குரிய சகோதர சகோதரி, நம்ம ஆல்ரெடி பார்த்ததுனால இதை பத்தி நம்ம தொடர்ந்து பார்க்காம நம்ம அடுத்த வசனத்துக்குள்ளாக கடந்து போகலாம். பாருங்க, இப்ப நம்ம 16ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசி கேட்கலாம். லேவியராகமம் 16:4. அவன் பரிசுத்தமான சணல் நூல் சட்டையை தரித்து தன் அறைக்கு சணல் நூல் ஜல்லடத்தை போட்டு சணல் நூல் இடைக்கச்சியை கட்டி சணல் நூல் பாகையை தரித்து கொண்டிருக்க வேண்டும். அவைகள் பரிசுத்த வஸ்திரங்கள். அவன் ஜலத்திலே ஸ்நானம் பண்ணி அவைகளை தரித்து கொண்டு. பாருங்க, இங்க நம்ம இந்த வசனங்கள் என்ன வாசிட்டோம்னா, பரிசுத்த சணல் நூல் வஸ்திரம் அப்படின்னு சொல்றாரு. அது என்னங்க, ஒரு சணல் நூல்னா எப்படிங்க? ஒருவேளை நம்ம பாஷையில புரிஞ்சுக்கிற மாதிரி சொன்னா, சணல் நூல்ல செய்யக்கூடிய உடைனா நமக்கு என்ன ஞாபகம் வரும்? இந்த ஜீன்ஸ் பேண்ட்ல என்னங்க சணல் நூல் வஸ்திரம் அப்படின்னு ஒருவேளை நம்ம எடுத்துக்கொண்டோம்னா அது இல்லை. நீங்க ஒருவேளை ரோமன் கேத்தலிக் டிரான்ஸ்லேஷன்ல போய் படிச்சு பார்த்துட்டீங்கன்னா, புனிதமான நாற்பட்டு மேற்சட்டை அப்படிங்கிற வார்த்தை இருக்கும். புனிதமான நாற்பட்டு. நாற்பட்டுன்னா என்னங்க? பட்டு. நம்ம எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன், நீங்க தவறா எடுத்துக்கணும். பெண்கள் அணியக்கூடிய பட்டு உடைகள் எப்படி இருக்குங்க, அந்த மாதிரி நாற்பட்டினால் செய்யப்பட்ட மேற்சட்டை. சாதாரண சட்டையை தேவன் இங்க சொல்லல, மாறாக அந்த நாற்பட்டினால் செய்யக்கூடிய அங்க மேற்சட்டை. சரி பிரதர், இப்ப நீங்க சணல் நூல்னா ஒரு சாதாரணமானதா தெரிஞ்சிருக்கும். ஆனா நாற்பட்டுங்கும் போது ஒரு ஒரு ஹை ஸ்டாண்டர்ட், அதுக்குன்னே சாதாரண ட்ரெஸ் எல்லாம் கிடையாது. அங்க நாற்பட்டினால் செய்யப்பட்டக்கூடிய மேற்சட்டைனா தேவன் ஏன் நாற்பட்டுன்னு இதை குறிக்கிறார்? நாற்பட்டினால் செய்யப்பட்ட இந்த வஸ்திரம் அல்லது மேல் சட்டை அப்படின்னா இது எதை அடையாளமா இருக்குன்னா, நம்முடைய மூத்த சகோதரர் மிக அழகா கொடுத்திருக்கிறாரு, இது பரிசுத்தவான்களுடைய நீதிகளே அப்படின்னு சொல்றாரு. பரிசுத்தவான்களுடைய நீதிகளே அப்படின்னா இது இன்னும் டாபர்னக்கிள்ஸோட 55 என்ன சொல்றாருன்னா, பின் வரவிருக்கக்கூடிய மகிமை மிக்க ஆடைக்கான ஒரு முன்னோட்டம் அப்படின்னு சொல்றாரு. பின் வரவிருக்கிற மகிமை மிக்க ஆடைக்கான ஒரு முன்னோட்டம். இது எப்படி பிரதர் நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு கேட்டோம்னா, பாருங்க, நம்ம உடனே எங்க போயிடலாம்னா ஈசாக்கின் திருமணத்தை நோக்கி போலாம். அப்ப ஈசாக்கின் திருமணம் அப்படின்னு சொல்லும் போது அங்க எலியேசர் என்ன பண்றாருன்னா, அவங்களுக்கு அந்த அம்மாவுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது, ரெபேக்காள் அம்மாவுக்கு ஒரு அழகான மாற்று வஸ்திரத்தை கொடுக்குறாங்க. அந்த மாற்று வஸ்திரத்தை இந்த அம்மா என்ன பண்ணணும்னா அப்படியே போட்டுக்கிட்டு அந்த வனாந்தரத்துல போகும்போது அழுக்கடைஞ்சவங்களாக அவங்க போகக்கூடாது. ஏன்னா இப்ப அங்க போய் அவங்களுடைய குடும்பத்துக்குள்ள, அதாவது ஈசாக்கு முன்னாடி நிற்கும் போது எப்படிப்பட்ட அதாவது பல வர்ணங்களாலையும் பல இதுகளாலையும் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னு கேட்டோம்னா, அங்கிகளை என்ன பண்ணியிருக்கணும்னா ரொம்ப டிசைன் பண்ணியிருக்கணும். அவங்க டிசைன் பண்ணவங்களாக கொண்டு போய் நிற்கும் போதுதான் கரெக்ட், இவங்க என்னுடைய குடும்பத்துக்கு ஏற்றவங்கன்னு அந்த ஈசாக்கு ஏற்றுக்கொள்ளும்படியாக அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டோம்னா, அந்த உடையை அப்படியே போட்டு போற வேலை இல்லை, மாறாக அழுக்கடையாமல் பாதுகாத்துட்டு, அது போக அதுல என்ன பண்ணணும், அநேக நூல்கள் மூலமாக அநேக வர்ணங்கள் மூலமாக அதை என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டோம்னா, சிதிலடையாதபடிக்கு அதை என்ன பண்ணணும், அழகா நூர்த்து கொண்டு போய் அதை போட்டுட்டு போய் நின்னா அங்க ஈசாக் பார்த்த உடனே அருமையா ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு அவங்க அந்த உடையை என்ன பண்ணியிருக்கணும், தச்சிருக்கணும். பாருங்க, அப்ப அங்க போனா அங்க திருமண ஆடைன்னு ஒண்ணு தனியா இருக்கு, திருமண வஸ்திரம். அப்படின்னா இந்த திருமண வஸ்திரம் அதுக்கப்புறம் ஒரு மகிமையடைந்த ஆடை பெற்றுக்கொள்ளணும்னா அதுக்கு முன்னாடி பூமியில கொடுக்கப்பட்ட இந்த வெண் வஸ்திரத்தை அவங்க என்ன பண்ணணும்னா கரைப்படியாமல் அவங்க அதுல அநேக வண்ணங்களால் அவங்க என்ன பண்ணணும்னா அங்க ஈசாக்கு ஏற்ற வகையில் அதை என்ன பண்ணிருக்கணும், ஜொலிக்கும்படியாக அவங்க அநேக ஏற்பாடுகளை அந்த ட்ரெஸ்ல செஞ்சிருக்கணும். அதைத்தான் இங்க சொல்றாரு, பின் வரவிருக்கும் மகிமை மிக்க ஆடைக்கான ஒரு முன்னோட்டம் தான் எதுனா இந்த பரிசுத்தவான்களுடைய நீதிகள். அன்புக்குரிய சகோதர சகோதரியே, பாருங்க, அப்படின்னா இது எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது, ரீப்ரிண்ட் நம்பர் 5580 என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, கர்த்தருடைய 3 வருட அர்ப்பணிப்புல ஆவியினால் ஜெனிப்பிக்கப்பட்ட புது சிருஷ்டியை அவர் அடையாளப்படுத்துறதுதான் இந்த ஆரோனுடைய பரிசுத்த சணல் வஸ்திரம் அப்படின்னு அங்க குறிப்பிடுறாரு. சணல் வஸ்திரம் சொல்றாரு, நாற்பட்டு வஸ்திரம் சொல்றாங்க. அப்ப அர்ப்பணிக்கப்பட்ட அந்த 3 வருட புது சிருஷ்டியை அடையாளப்படுத்துறது தான் அவர் கரைப்படியாம கொண்டு போய் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவனா பிதாவாய் தேவனுடைய கரங்கள்ல ஒப்பு கொடுக்குறாரு. பாத்தீங்களா அந்த புது சிந்தையை? அதைத்தான் இங்க என்னன்னா பரிசுத்த சணல் வஸ்திரம் அங்க அடையாளப்படுத்துதுங்கிறத நம்ம பார்க்கணும். அப்ப அதுக்கப்புறம் பாருங்க, சணல் நூல் வஸ்திரம் பார்க்குறோம், அந்த நாற்பட்டு மேற்சட்டை பார்க்குறோம், அப்புறம் உள் சட்டை ஒன்று இருக்கும். அடுத்த நீங்க அதை எப்படி புரிஞ்சுக்கலாம்னு கேட்டோம்னா, அங்க சணல் நூல் ஜல்லடத்தைங்கிற வார்த்தை இருக்கு. ஜல்லடம்னா என்னங்க, வேற ஒண்ணும் இல்லை, பனியன்.
அது எப்படி புரிஞ்சுக்கலாம்னு கேட்டோம்னா, ரோமன் கேத்தலிக்ல என்ன வார்த்தை கொடுத்திருப்பாங்கன்னா, நாற்பட்டு உள்ளாடை அப்படிங்கிற வார்த்தை அங்க இருக்கும். நாற்பட்டு உள்ளாடைங்கிற வார்த்தை இருக்கும். அதுவுமே அந்த பரிசுத்தவானுடைய நீதிகள்ல தான் அங்க வருது அப்படிங்கிறத பார்க்கிறோம். சரி, அப்படின்னா அடுத்தது என்ன இருக்குன்னு கேட்டோம்னா, சணல் நூல் இடைக்கச்சை அப்படின்னு இருக்கும். இடைக்கச்சை அப்படின்னு சொன்னா, இடைக்கச்சைனாலே நமக்கு தெரியும், துண்டு இடுப்புல துண்டு யார் போடுவா? வேலைக்காரர்கள், வேலை செய்கிறவங்க. அப்படின்னா இங்கிலீஷ்ல சொல்றாங்க ரெப்ரசன்டிங் சர்விடியூட். சர்விடியூட்னா என்ன சொல்லலாம், நீங்க அப்படியே டிரான்ஸ்லேஷன் எடுத்துட்டீங்கன்னா அடிமைத்தனம்னு வரும். ஆனா அடிமைத்தனம் இல்ல, ஊழிய வாய்ப்பு, ஊழியம் செய்யக்கூடிய ஒரு மனநிலை. அதைத்தான் நம்ம பார்க்கிறோம். அந்த ஊழியம் செய்யற நிலையத்தான் அங்க சர்விடியூடுங்கிற வார்த்தையை அடையாளப்படுத்துது. அதான் சணல் நூல் இடைக்கச்சை இல்ல அல்லது நாற்பட்டு இடைக்கச்சை அடையாளப்படுத்துது அன்புக்குரிய சகோதர சொல் அப்படின்னு டேபர்னாக்கிள் ஷேடோஸ் 30 அங்க குறிப்பிடுது. சரி, அப்ப அடுத்தது பாருங்க என்ன இருக்குன்னா, சணல் நூல் பாகை இருக்கு. பாகைன்னா என்னங்க, தலையில வைக்கக்கூடியது. அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம், நாற்பட்டு பாகை. அப்ப நாற்பட்டினால் செய்யப்பட்ட தலை கிரீடம் அப்படின்னு வச்சுக்கலாம். அப்ப அந்த பாகை எதற்கு அடையாளமா இருக்குன்னா, பலிகளின் நிறைவுக்கு பின்பதாக ராஜரீக உரிமைக்கான ஒரு கிரீடம் சூட்டப்படும். மறுபடி சொல்ற, பலிகள் அதை நிறைவேற்றதுக்கு பின்பதாக ராஜரீக ஒரு உரிமைக்கான கிரீடம் சூட்டப்படும் அப்படின்னு சொல்லி டேபர்னாக்கிள் ஷேடோஸ் 29லயும் 30லயும் அங்க சொல்லப்பட்டிருக்கு அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. அப்படின்னா இங்க நம்ம கவனிக்கணும், இந்த ஒரு இதையெல்லாம் அணியருக்கு முன்னாடி இவர் என்ன பண்ணணும், இந்த ஆசாரியன் என்ன, பிரதான ஆசாரியன் என்ன பண்ணணும்னு கேட்டோம்னா, ஜலத்திலே ஸ்நானம் பண்ணி, அப்படின்னா தண்ணீர்ல அவர் என்ன பண்ணணும், தன்னை சுத்திகரிக்கணும். அப்படின்னா இது எதை அடையாளப்படுத்துதுன்னா, தலை மற்றும் சரீரம் ஆகிய பாவம் இல்லாத புது சிருஷ்டி அங்க சுத்திகரிக்கப்படுவதை அங்க அடையாளப்படுத்துது. பாவம் இல்லதான், ஆனா அங்க சுத்திகரிக்கப்படணும், சத்தியத்தின் மூலமா அவங்க சுத்திகரிக்கப்படணுங்கிறதா டேபர்னாக்கிள் 45ல குறிப்பிடப்பட்டிருக்கு அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. பாருங்க, பரிசுத்த நாற்பட்டு மேற்சட்டையை பத்தி பார்த்தோம், பரிசுத்த நாற்பட்டு உள்ளாடை குறிச்சு பார்த்தோம், பரிசுத்த சணல் நூல் இடைக்கச்சை அதாவது நாற்பட்டு இடைக்கச்சையை பத்தி பார்த்தோம், மற்றும் சணல் நூல் பாகை அதாவது நாற்பட்டு பாகையை குறிச்சும் நம்ம பார்த்துட்டோம். அவர் ஜலத்தினால ஸ்நானம் பண்ணி தான் இதை அங்க அணுகிறார் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம பார்க்கிறோம். சரி, இப்ப நம்ம மறுபடியும் 5வது வசனத்துக்குள்ள கடந்து போகலாம். 16ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். இஸ்ரேல் புத்திரராகிய சபையாரிடத்திலே பாவ நிவாரண பலியாக 2 வெள்ளாட்டு கடாக்களையும் சர்வாங்க தகன பலியாக 1 ஆட்டுக்கடாவையும் வாங்க கடவன். பாருங்க, இப்பதான் நம்ம விஷயம் உள்ள வருது. என்னன்னு கேட்டீங்கன்னா, இங்க சபையாரிடத்திலே அப்படின்னு கேட்கறாங்க. மறுபடியும் நல்ல வசனத்தை நல்லா கவனிச்சிங்களா? சபையாரிடத்திலே அந்த 2 ஆட்டுக்கடாக்களை வாங்கணும், 2 வெள்ளாட்டு கடாக்களை வாங்கணும். பாருங்க, இதுக்கு இங்கிலீஷ்ல நீங்க என்ன வார்த்தை கவனிச்சீங்கன்னா, 2 கிட்ஸ் ஆஃப் த கோட்ஸ் அப்படின்னு இருக்கு. 2 கிட்ஸ்னா என்ன அர்த்தம்? கிட்ஸ்னா குழந்தைகள், ஆட்டுக்குட்டிகள். ஆட்டுக்குட்டிகளை தான் அங்க வாங்குறாங்க அப்படிங்கிறது அங்க சொல்லப்பட்டிருக்கு அன்புக்குரிய சகோதரர். காளை எப்படிப்பட்ட பெரிய மிருகம், இங்க ஆடு கிடையாது, ஆட்டுக்குட்டிகளை வாங்குறாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம புரிந்து கொள்ளலாம். சரி, அப்படின்னா யார்கிட்ட இருந்து வாங்குறாங்க? சபையார்ட்ட இருந்து வாங்குறாங்க. சபையார் யாரு அப்படின்னு கேட்கும்போது, இந்த இடத்துல யாரை அடையாளப்படுத்துறாங்கன்னு கேட்கும்போது, உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட சபையை இங்க அடையாளப்படுத்துது. உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட சபை அப்படின்னா, இன்னைக்கு நம்ம பேப்டிசம் எடுக்கும்போது, ஞானஸ்நானம் எடுக்கும்போது நம்ம எல்லாரும் என்ன சொல்றோம்? தேவனே, உங்க சித்தம் செய்யறதுக்காக இந்த உலகத்தை விட்டு நான் வர்றேன், இந்த உலகத்தினுடைய விஷயங்களை எல்லாம் விட்டுட்டு உங்க சித்தம் செய்ய வர்றேன் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். அப்படின்னா யாரெல்லாம் தன்னை அர்ப்பணிச்சிருக்கிறாங்களோ, இந்த உலகத்திலிருந்து நான் பிரிந்து இனிமே நான் உங்களுக்காக நான் சித்தம் செய்வேன்னு உண்மையாலுமே யாரெல்லாம் அர்ப்பணிச்சிருக்கிறாங்களோ அவங்கதான் சபையார். யாரெல்லாம் உண்மையாக தேவனே உங்க சித்தம் செய்யறதுக்காக நான் இதோ வருகிறேன்னு யாரெல்லாம் உண்மையா கர்த்தர் இயேசு கிறிஸ்துவ போல தங்களை அர்ப்பணிச்சிருக்கிறாங்களோ அவங்க தான் இங்கே சபையார். அவர்களிடத்துல இருந்து தான் என்ன வாங்க போகுதுன்னா, அவர்களுக்கு அடையாளமான 2 ஆட்டுக்குட்டிகள் வாங்கப்படப்படும். த 2 கிட்ஸ் ஆஃப் த கோட்ஸ் அப்படிங்கிற வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இதற்கு நம்முடைய மூத்த சகோதரர் என்ன சொல்றாருன்னா, சுவிசேஷ யுக காலகட்டத்துல தேவனுடைய ஊழியத்திற்காக மரணம் வரை தங்களை உண்மையாக அர்ப்பணித்தவர்கள், முழுமையாக உண்மையாக அர்ப்பணித்தவர்கள் அப்படிங்கிற வார்த்தையை அங்க குறிப்பிடுறாரு அன்புக்குரிய சகோதரர். யாரு? இந்த 2 வெள்ளாட்டு கடா, 2 வெள்ளாட்டு குட்டிகள் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகள். இப்ப நம்ம 16ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசி கேட்கலாம். பின்பு ஆரோன் தனக்காகவும் தன் வீட்டாருக்காகவும் பாவ நிவர்த்தி செய்யும்படிக்கு தன்னுடைய பாவ நிவாரண பலியின் காளையை சேர பண்ணி. பாருங்க, இங்க ஆரோன் பலி செலுத்தக்கூடிய ஆட்டுக்குட்டி, மன்னிக்கும் காளை. ஆரோன் பலி செலுத்துவது இப்ப எதைனா கிறிஸ்துவினுடைய பலி. ஆரோன் பலி செலுத்துவது கிறிஸ்துவினுடைய பலி. ரீப்ரிண்ட் நம்பர் 5972ல 6th பேஜ்லயும் பேராகிராஃப்லயும், ரீப்ரிண்ட் நம்பர் 5847ல 1st பேராலையும் இப்படிதான் சொல்லப்பட்டிருக்கு.
இன்னும் கூட சொல்லும் போது அங்க பிரதான ஆசாரியரே தம்மை யோர்தானில் அர்ப்பணித்து கல்வாரி வரை முழுமையாக அங்க அர்ப்பணிச்சு. அதாவது என்னன்னா, அவருடைய துவக்கம் எங்க ஸ்டார்ட் ஆச்சு? யோர்தான்ல தன்னை அர்ப்பணிச்ச இடம். முடிவு எங்கன்னு கேட்டோம்னா கல்வாரி. அது வரையும் முழுசா அர்ப்பணிச்சிட்டார் அப்படின்னு ரீப்ரிண்ட் நம்பர் 4537 அங்க குறிப்பிட்டிருக்கிறார். அப்ப காலை மனிதனாகிய பரிபூர்ண மனுஷனாகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்துவை அடையாளப்படுத்துதுன்னு சொல்லி அநேக ரீப்ரிண்ட்ஸ் அங்க சொல்லப்பட்டிருக்கு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்படின்னா சரி, இப்ப ஒரு கேள்வி என்னன்னா, பாவ நிவாரணம் எதற்காக? பாவ நிவாரணம் எதற்காக? இது நம்ம ஆல்ரெடி கடந்த பாடத்திலேயே பார்த்துட்டோம். எதுக்காக நிவாரணம் பார்த்துட்டோம். சிம்பிளா சொல்லணும்னா, ஆதாமுடைய பாவம் மற்றும் அவருடைய அனைத்து பலவீனங்கள் மற்றும் அனைத்து அப்பரிபூரணங்களையும் மீட்கிறதுக்காக தான் பாவ நிவாரணம். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? பாவ நிவாரணம் எதுக்காக? இந்த காளையினுடைய பலி எதற்காகனா, பாருங்க, இந்த பாவ நிவாரணம் எதற்காக இங்க காளை மற்றும் ஆடுகளை, இது பொதுவா எதற்காகன்னு கேட்ட, பாவ நிவாரண நாளின் பலிகள் நம்ம பாக்குறோமே, இது எதற்காகன்னு கேட்டோம்னா, ஆதாமினுடைய பாவம் மற்றும் ஆதாமினால் உண்டான அநேக பலவீனங்கள் மற்றும் ஆதாமினால் உண்டான அநேக அப்பரிபூர்ணங்கள் எல்லாவற்றிற்காக தான் இந்த பாவ நிவாரணம் தேவை அப்படின்னு சொல்லும் போது, இப்ப முதல்ல அங்க காளை பலி செலுத்தப்படுவது யாருக்காக அப்படின்னு பார்க்கும்போது, இந்த வசனம் சொல்லுது ஆரோன் தனக்காகவும் அப்படின்னு சொல்றாரு. தனக்காகவும்னா யாரை சொல்லலாம் அப்படிங்கும் போது, அதுக்கு டேபர்நேக்கல்ஸோட 55லயும் இன்னும் 2-3 ரீப்ரிண்ட்ல எல்லாம் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா என்னதான் குறிப்பிட்டிருக்காருன்னா, சரீர அங்கங்கள் அல்லது உடன் ஆசாரியர்கள் அப்படின்னு சொல்றாரு. தனக்காக அப்படின்னு சொல்லும் போது சரீர அங்கங்கள் மற்றும் உடன் ஆசாரியர்கள் அப்படின்னு அங்க குறிப்பிடுறாரு. அது மட்டும் போல தனது குடும்பத்தினருக்காகவும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்ப குடும்பத்தினர்னா யாரு அப்படின்னு கேட்கும்போது, அதுக்கு என்ன குறிப்பிட்டிருக்காருன்னா, டேபர்நேக்கல்ஸோட 55ல அனைத்து விசுவாசிகள் மற்றும் விசுவாச வீட்டார் மற்றும் லேவியர்கள்னு சொல்றாரு. நல்லா கவனிங்க, தனக்காகன்னு சொல்லும் போது அங்க ஆசாரியர்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. தனது குடும்பத்தினர்னு சொல்லும் போது விசுவாசிகள், விசுவாச வீட்டார் மற்றும் லேவியர்கள். நல்லா கவனிக்கணும். ஏன்னா தனக்காகன்னு சொல்லும் போது ஆசாரியர்கள் அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதுவே தனது குடும்பத்தினர் சொல்லும் போது லேவியர்கள் அப்படின்னு டேபர்நேக்கல்ஸ் 55ல அங்க குறிப்பிட்டிருக்கிறார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்ப நம்ம தொடர்ந்து 7ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்கலாம். அந்த 2 வெள்ளாட்டு கடாக்களையும் கொண்டு வந்து ஆசரிப்பு கூடார வாசலிலே கர்த்தருடைய சன்னதியில் நிறுத்தி. பாருங்க, இப்ப இங்க கர்த்தருடைய சன்னதியில நிக்கிறாங்க 2 வெள்ளாட்டு கடாக்கள். அப்ப 2 வெள்ளாட்டு கடாக்கள்னா நம்ம முதல்லயே பார்த்துட்டோம். இது எதை அடையாளப்படுத்துது அப்படின்னு ரீப்ரிண்ட் நம்பர் 4035 4th பேராகிராஃப்லயும், ரீப்ரிண்ட் நம்பர் 4427ல ஃபர்ஸ்ட் பேரா மற்றும் 5th பேரா ரெண்டுலயும் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டா, சுவிசேஷ யுகத்தில் முழுமையாக உண்மையாக அர்ப்பணிக்கப்பட்ட சபையார், விசுவாச வீட்டார் அப்படின்னு அங்க குறிப்பிட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறத அங்க பத்தி சொல்லியிருக்கிறாங்க. அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, ஒருவேளை இதை குறித்து நீங்க இவங்களை குறித்து யார் அப்படின்னு நீங்க வாசிக்கணும்னா, எபேசியர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் மற்றும் 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 9லிருந்து 11 வசனங்கள், இது எல்லாமே பாத்தீங்கன்னா அவங்கள பத்தி சொல்லப்பட்டிருக்கு. சரி, இப்ப இவங்க கொண்டு வந்து எங்க நிறுத்துறாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஆசரிப்பு கூடாரத்தினுடைய வாசல்ல கொண்டு வந்து நிப்பாட்டுறாங்க. இது எதற்கு அடையாளமா இருக்கு அப்படின்னு கேட்டோம்னா, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு நானே வழின்னு சொன்ன அந்த வழியா உள்ள நுழைஞ்சவங்க எங்க வந்து நிக்கிறாங்க? பிரகாரத்துல வந்து நிக்கிறாங்க. அது எதை அடையாளப்படுத்துதுன்னா, ஜீவ பலியாக தங்களை அர்ப்பணிக்கும்படி இயேசுவை பின்பற்ற வந்திருக்கிறாங்க. ஜீவ பலிகளாக தங்களை அர்ப்பணிக்கும்படி இயேசுவை பின்பற்ற எங்க வந்து நிக்கிறாங்க? பலிபீடத்துக்கு முன்னாடி வந்து நிக்கிறாங்க. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, கரெக்டா சொன்னா கூடார வாசல்ல. அப்ப கூடார வாசல் அப்படின்னு சொல்லும் போது இப்ப முன்னாடி என்ன இருக்குங்க? பலிபீடம். அப்ப பலிபீடம்னா எதை அடையாளப்படுத்துது? கர்த்தருடைய ஈடுபடி அல்லது கர்த்தருடைய மரணம். அப்ப அவர் மனித சுபாவத்துல எப்படி ரட்சகர் மரித்தாரோ, அதே போல நானும் ரட்சகரை போலவே நான் என்ன பண்ணுவேன்? மனித சுபாவத்திலே மரிப்பேன். மரிப்பதன் மூலமாக ரட்சகரோடு பரலோக சுபாவத்திலே அவர் எப்படி பிறந்தாரோ அது போல நானும் பிறக்கக்கூடிய ஒரு விருப்பத்துக்குள்ள வர்றதுதான் இந்த கூடார வாசல்ல வந்து நிற்கிறதை அடையாளப்படுத்துது அப்படின்னு டேபர்நேக்கல் ஷேடோஸ் 60 அங்க குறிப்பிடுது. அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, தொடர்ந்து 8ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்கலாம். அந்த 2 வெள்ளாட்டு கடாக்களையும் குறித்து கர்த்தருக்கென்று ஒரு சீட்டும் போக்காடாக விடப்படும் வெள்ளாட்டு கடாவுக்கென்று ஒரு சீட்டும் போட்டு. பாருங்க, இங்க நம்ம புரிஞ்சுக்கலாம். சீட்டு குலுக்கி போடுதலும் அப்படின்னா என்ன, எதற்காக சீட்டு போடுறாங்க அப்படின்னு கேட்கும்போது, பாருங்க, ரீப்ரிண்ட் நம்பர் நம்முடைய மூத்த சகோதரர் அதுக்கு என்ன குறிப்பிடுறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது பாருங்க, பரிசுத்தவான்களில் யார் தெய்வீக சுபாவத்தில் பங்கு பெறுவார்கள்னு அவருக்கு தெரியும். ஆனா தன்னிச்சையாக
இவங்க தான் அப்படின்னு தீர்மானிக்கிறது இல்லைன்னு நம்முடைய மூத்த சகோதரர் அங்க குறிப்பிடுறாரு. அடுத்தது கர்த்தருக்கென்று ஒரு ஆடு அப்படின்னு சொல்லும்போது அதை எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, பிரதான ஆசாரியனது சரீர அங்கங்களை அந்த ஆடு அடையாளப்படுத்துதுன்னு ரீப்ரிண்ட் நம்பர் 4427 அங்க குறிப்பிடுறாரு. அப்ப போக்காடு அப்படின்னு சொல்லும்போது எபிரேய மொழியில அசாயேல் அப்படிங்கிற வார்த்தை அங்க குறிப்பிடப்படுது. அதாவது அசாயேல்னா இருளின் அதிபதி. அதாவது இதை பத்தி சொல்லப்பட்டிருக்குன்னா, இது சரீரத்தின் அழிவுக்காக சாத்தானிடம் ஒப்படைக்கப்பட்ட ஒரு வகுப்பாரை குறிக்குதுன்னு ரீப்ரிண்ட் நம்பர் 4035லையும் ரீப்ரிண்ட் 4427லையும் குறிப்பிட்டிருக்கு. அப்படின்னா இவங்க மகிமையடைந்த ஆசாரியரின் ஊழியக்காரர்கள் இவர்கள். இன்னும் புரிகிற மாதிரி சொன்னா திரள் கூட்டம்னு இவங்களை நம்ம கற்றுக்கொண்டிருக்கிறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரி. அதாவது மகிமையடைந்த ஆசாரியரின் ஊழியக்காரர்கள் இவர்கள் அப்படின்னு அந்த போக்காடை குறித்து அங்க சொல்லப்பட்டிருக்கு. சரி, இப்ப நம்ம மறுபடியும் வசனத்துக்குள்ள வரலாம். 9ஆம் வசனத்தை வாசிக்க. கர்த்தருக்கென்று சீட்டு விழுந்த வெள்ளாட்டு கடாவை பாவ நிவாரண பலியாக சேர பண்ணி. பாருங்க, இப்ப ஆடு, எந்த ஆடு? கர்த்தருக்கென்று சீட்டு விழுந்த ஆடு. கர்த்தருக்கென்று சீட்டு விழுந்த ஆடு. இந்த ஆட்டை பத்தி சொல்லும் போது ரீப்ரிண்ட் நம்பர் 4747ல என்ன சொல்றாருன்னா, அர்ப்பணிக்கப்பட்ட மனித ஜீவிகள் அப்படின்னு அங்க குறிப்பிட்டிருக்கிறார். அர்ப்பணிக்கப்பட்ட மனித ஜீவிகள் யாரெல்லாம் தங்களை உண்மையாலுமே தேவனுக்காக அர்ப்பணிச்சிருக்காரோ அவங்கெல்லாம். அப்படின்னா ஆண்டவருக்காக சீட்டு விழுந்த அப்படின்னா அதற்கு என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, டேபர்னக்கல் 60ஸ்ல கிறிஸ்துவின் அடிச்சூடுகளை உண்மையாக பின்பற்றுகிறவர்கள். இன்னும் சொல்லும் போது கர்த்தர் தத்தெடுத்த சுதந்திரர்கள் அப்படிங்கிற வார்த்தை கூட குறிப்பிடப்பட்டிருக்கு ரீப்ரிண்ட் நம்பர் 4397ல. சரி பிரதர், அப்படின்னா இவங்க கிறிஸ்துவின் உண்மையான அடிச்சூழலை பின்பற்றுகிறவர்கள்னா அப்ப உண்மையான அடிச்சூழலை பின்பற்றாதவங்கன்னு கொஞ்சம் பேர் இருப்பாங்க. அவங்கள பத்தி தான் 10வது வசனம் சொல்லுது. போக்காடாக வாசிங்க 10வது வசனத்தை. போக்காடாக விடப்பட்டு சீட்டு விழுந்த வெள்ளாட்டு கடாவை அதை கொண்டு பாவ நிவர்த்தி உண்டாக்கவும் அதை போக்காடாக வனாந்திரத்திலே போக விடவும் கர்த்தருடைய சன்னதியில் உயிரோடே நிறுத்தி. பாருங்க, இவங்களும் கர்த்தருக்காக உண்மையாலுமே அர்ப்பணிக்கப்பட்ட பின்னடியார்கள் தான். இப்ரேயர் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்லுது. ஆனா பாவ நிவர்த்தி உண்டு பண்ணுவதற்காக இந்த போக்காடு வகுப்பினர் நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, உலகத்தினுடைய விரும்பி செய்யும் பாவங்களுக்காக பரிகாரமாக இவங்க துன்பப்படுவதன் மூலம் பாவ பரிகாரத்தில் 2ஆம் நிலையை அங்க பங்கு கொண்டிருப்பார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப 1ஆம் நிலை அப்படின்னு சொல்லும் போது கர்த்தருக்கென்று செலக்ட் பண்ணப்பட்ட ஆடு. அந்த ஆட்டை பத்தி சொல்லும் போது அது ஆசாரியர்களை அடையாளப்படுத்துது. ஆனால் இங்கே போக்காடுன்னு சொல்லக்கூடிய இந்த ஆட்டை பத்தி நம்முடைய மூத்த சகோதரர் கற்றுக் கொடுக்கும்போது என்னன்னு சொல்றாருன்னா, இது திரள் கூட்டம் அல்லது இவங்க யார் அப்படின்னு கேட்டோம்னா லேவியர்கள் அல்லது மகிமையடைந்த ஆசாரியரின் ஊழியக்காரர்கள் அப்படின்னு சொல்லிதான் இங்க சொல்லப்பட்டிருக்கு அன்புக்குரிய சகோதர சகோதரி. அப்படின்னா இன்னைக்கு நம்ம என்ன பார்த்துட்டோம்னா, முக்கியமானு சொல்லும் போது நம்ம என்ன பார்த்துட்டோம்னு கேட்டோம்னா, இந்த லேவியரம் 16ஆம் அதிகாரத்துல பாவ நிவாரண நாளினுடைய பலிகள் குறித்து நம்ம பார்த்துட்டோம். இப்ப இவங்க இந்த காளையினுடைய பலி இதற்காக, ஆட்டினுடைய பலி இதற்காக, அதுல கர்த்தருக்கென்று செலக்ட் பண்ண சீட்டு விழுந்த ஆடு என்ன, போக்காடு என்னன்னு பார்த்துட்டோம். இந்த ஆட்டினுடைய ரத்தத்தை எல்லாம் இனி அடுத்து என்ன பண்ணணும், அங்க ஆசாரிப்பு கூட்டத்துக்குள்ள கொண்டு போய் அவங்க தெளிக்கணும். தெளிச்சு அதுக்கப்புறமா தான் முழு உலகத்துக்குரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரணும். அதை குறித்து நம்ம வரக்கூடிய வாரத்துல பார்க்கலாம். இம்மட்டுமாய் கேட்டுக்கொண்டிருந்த உங்கள் யாவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.